ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான். நாங்கள் வந்து இன்றைய நாள் வந்து எங்களோட வீட்டில் வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதை வீடியோ எடுத்து போடுவோம் வந்துருக்கோம். இன்றைக்கி முட்டை குழம்புக்கு முட்டையை வந்து நாங்கள் அவிச்சு உடைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து தேவையான பொருட்களை உங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி அப்படி என்னென்ன செய்கிறது நான் ஒரு இதுக்கு சொல்லுவேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் உண்டு, தாளிப்புக்காய் வண்டி, கடுகு, சீரகம், கறி மசாலா, உப்பு, தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நாங்கள் அஜினா சேர்க்கணும். நிறைய அஜினா, தேங்காய் பால், மிளகாய்த்தூள் அவ்வளோ எடுத்துருக்கிறோம். முதல்ல வந்து இப்போ நம்ம தயாரிக்கிறதுக்கு அடுப்பில் வந்து சட்டியை வைத்துக்கொள்ளணும். முதல்ல வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கிடைக்காது, காயணும். எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். கொஞ்சம் தாளிச்சு போட்டு சமைச்சா நல்லா இருக்கும் முட்டை குழம்பு. அதுக்காக தான் நார்மலாகவும் வைக்கலாம். நாங்கள் தாளிச்சு போட்டு வைக்கிறோம். 2-3 விதத்தில் முட்டை குழம்பு வைக்கலாம். முட்டையை ஃபஸ்ட்டாக அவிக்க முடியும், உடைச்சி அதை வந்து அவிய வெட்டி அவிச்சு அதையும் பொரித்து வைக்கலாம். அப்படியும் வைக்கலாம். ஒரு நேரத்தில் ஸோ நம்ம முட்டை பொரியல் வந்து பொரிக்கிற மாதிரியும் பொரித்து போட்டு குழம்பு வச்சு இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி அவிச்ச முட்டையை எப்படி சமைக்கிறேன்னு தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து வெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு போனாலும் வெங்காயத்தை வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு மற்ற இதில் போடணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு அந்த டைமில் வந்து நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். வாசம் பொரிச்சு வாசம் நல்லா இருக்கும். அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். இதோட சீரகத்தை கொஞ்சம் தாளிப்புக்காக சேர்த்துக்கணும். அதுவும் சரிங்களா இந்த டைமில் வந்து கடுகு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தாளிக்கல. இந்தளவு போதுமானது. இப்போ நம்ம தாளித்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. அதோட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் லேசாக சேர்த்து தாளிப்பு போடுவோம். கறி இறக்கக்குள்ள கொஞ்சம் போடுவோம். அதுக்காக வச்சுருக்கோம். நல்லா வாசனை இந்த டைமில் வந்து முட்டையை வந்து நான் மிக கடைசியாக தான் சேர்க்கப்படுறது. ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் உடைஞ்சிட்டு முட்டையை வந்து இதோட சேர்த்து பொரிச்சிருந்தால் நல்லா இருக்கும். அதை நம்ம வந்து சேர்க்கலை, அதை வந்து கடைசியை சேர்க்கணும். இப்போ பாலை கொஞ்சம் அதை சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் இந்தளவு போதுமான மாதிரி இருக்கும். தேங்காய் பாலை சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இந்த அளவு உப்பு
தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துனாங்க, அதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான. சின்ன ரெண்டில் நீங்கள் வந்து தேவையானா அதிக காரம் தேவையான சேர்த்துக்கணும். அதில் ஏற்கனவே மிளகாயும் சேர்த்துருக்கோம், மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் போதுமாக இருக்கணும். அதை கொதிச்சு வந்துட்டு முட்டையை போடணும். ஏற்கனவே முட்டை உடஞ்சி சேர்த்துக்கணும். மூடி நிமிஷம் விடுவோம். கொஞ்சம் கொதிக்கிறோம். இந்த டைமில் வந்து நம்ம கறி மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்ப்போம். கடைசியை போட்டால் வச்சு ரசமான கொதிக்க கொஞ்சம் போட்டு வரணும். இந்த டைமில் வந்து கலப்பால் கொஞ்சம் போடுவாங்க, கட்டிப்பாலன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை கட்டிக்கணும். இப்போ லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து அஜினா ஒன்று சேர்ப்போம். சில ஆட்கள் வந்து சூப் கட்டி சேர்ப்பாங்க. நான் வந்து அஜினா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்ப்பேன். கொஞ்சம் நேரம் முடியும். இப்போ வந்து கறி இவ்வளோத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தது வறுத்துட்டு இந்த டைம் நம்ம முட்டையை சேர்த்துக்கணும். முட்டையை ஏற்கனவே ஃபஸ்ட்டாக சேர்த்துருந்தா இது ஏற்கனவே உடஞ்சதால் சேர்க்கலாம். முட்டைக்கு பொரிக்கக்குள்ளே நம்ம முட்டையை அப்படியே பொரிச்சு போட்டு சேர்க்குறதுனாலும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். முட்டை வந்து இந்த விதத்தில் இந்த வாட்டி சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டையை சேர்த்து கறி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். முட்டையில் மசாலா எல்லாம் சேரணும். இது பார்த்துக்கோங்க, நல்லா கறி வந்து கொதிச்சு திரண்டு முட்டையில் எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா கட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நல்ல கலராக இருக்குது. இந்த அளவு நமக்கு போடுவாங்க. ஃபினிஷ் பண்ணி விடுவோம். நல்லா கட்டியாக திரண்டு வந்துச்சு. அந்த அளவு நமக்கு போடுவாங்க. பாருங்கள், இதோட வீடியோ வச்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.